வணக்கம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி வடை சுடும்போது பாட்டியை சுற்றி நிறைய காக்கா கூட்டம் இருந்தது. அதில் ஒரு காக்கா பாட்டிக்கிட்ட இருந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாட்டிக்கிட்ட வடை எடுத்துகிட்டு போயிட்டு மரத்து மேலே வச்சு சாப்பிட நினச்சிட்டு இருந்தது. அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சு. நரி காக்கா கிட்ட இருக்கிற வடையை எப்படி எடுக்கலான்னு பார்த்துட்டு நரி போட்ட சண்டைக்கு கொஞ்சம் கூட காக்கா ஈடு கொடுக்கவே இல்லை. கடைசியாக நரி ஒரு தந்திரமான யோசனை பண்ணுச்சு. காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்கியே, ஒரு பாட்டு பாடன்னு சொல்லுச்சு. அதை நம்பின காக்காவும் வாயை திறந்து பாட ஆரம்பிச்சது. காக்கா வாயை திறந்தோடனே என்ன ஆகும்? வடை கீழே விழுந்தது. நரி எடுத்துகிட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இன்னான்னா துன்பம். நம்ம ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை இழைச்சோன்னா நமக்கு இன்னொருத்தர் அதை செய்கிறதுக்கு காத்துட்ருப்பாங்க. அதுதான் இந்த குறளோட பொருள். காக்கா பாட்டி கஷ்டப்பட்டு செஞ்ச வடையை எடுத்துகிட்டு போய் பாட்டியை ஏமாத்தினது மாதிரி நரி காக்காவை ஏமாத்திருச்சு. நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நன்மை திரும்பி வரும், ஒருத்தருக்கு தீமை செஞ்சால் தீமை திரும்பி வரும். அதுதான் இந்த குறளோட பொருள்.